Dear viewers, as the recording devices were gone bad, I could not upload videos yesterday and day before yesterday. I regret for this situation. Thank you for all. God bless you. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த சேனலின் புதிய வீடியோக்களை பற்றி அறிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி வைக்கவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, வேதத்தில் கர்த்தர் பல தாசர்களை உயர்த்தி இருக்கிறார். யோசுவாவை உயர்த்தி இருக்கிறார், தாவீதை உயர்த்தி இருக்கிறார், யோசேப்பை உயர்த்தி இருக்கிறார், தானியேலை உயர்த்தி இருக்கிறார், மோசே, அப்ரகாம், இப்படி நீண்ட பட்டியல் இருந்தாலும் எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான் என்று வாசிக்கலாம். இந்த பதிவில் யூதன் மொர்தெக்காய் எப்படி உயர்ந்தான் என்பதை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏற்கனவே நாம் சில பதிவில் கிறிஸ்துவத்தின் கோட்பாடு கீழ்ப்படிதலும் நம்மை நாமே தாழ்மைப்படுத்துதலும் என்று கேட்டுள்ளோம். உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தாழ்மை, கீழ்ப்படிதல் இந்த இரண்டும் அவர்களுடைய இரண்டு கண்கள் போன்றது. இந்த இரண்டையும் நேர்மையாக கடைபிடிப்பவர்கள் நிச்சயமாக பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். அவர்கள் கர்த்தரால் சோதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்கள். கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தரால் சோதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த செய்திகளை கேட்டாலும் அந்த செய்தியின் கருப்பொருள் நிச்சயமாக கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் தாழ்மையுமாகத்தான் இருக்கும். இந்த இரண்டும் கடைபிடிக்காத கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் உண்டு என்பது மறுக்க முடியாத உண்மைதான். இப்படிப்பட்டவர்கள் தாழ்மையோடும் கீழ்ப்படியும் கிறிஸ்தவர்களை விட செழிப்பாக இருப்பதும் உண்மைதான். ஊரை ஏமாற்றி பிழைப்பவர்கள். காரணம், சாத்தான் அவர்களை தொடுவதில்லை. வேதத்தை வாசித்து கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது யோபுவை தொட்ட மாதிரி சாத்தான் நம்மை தொடுவான். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ராஜாவாகிய ஆகஸ்வேருவின் மேல் கை போட, அதாவது அவனை கொல்ல ராஜாவின் 2 பிரதானிகள் திட்டம் போடுவதை மொர்தெக்காய் அறிந்து அதை ராணி எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு அறிவித்தான். அது சரியான செய்தியா என்று விசாரிக்கப்படுகின்ற போது அது உண்மை என்று கண்டுபிடித்தபடியால் ராஜாவின் 2 பிரதானிகளும் தூக்கில் போடப்படுகிறார்கள். மொர்தெக்காய் ராஜாவின் உயிரை காத்தபடியினால் மொர்தெக்காய் ராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரவன் ஆகிறான். கர்த்தர் ஒருவரை உயர்த்த தீர்மானித்து விட்டால் கர்த்தரை தடுப்பவன் யார்? ராஜாவின் அரண்மனையிலே யூத ஜனங்களை வெறுக்கும் ஆமான் என்பவன் இருந்தான். அவன் ராஜாவுக்கு மிகவும் வேண்டப்பட்டவன். அரண்மனையில் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்தார்கள். ஆனால் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. மொர்தெக்காய் யூதனாக இருந்தபடியினால் ஆமான் யூதர்களை எல்லாம் கொண்டு திருக்கும்படியாக ராஜாவிடம் பத்திரம் எழுதி முத்திரை போட்டு ஒப்புதல் பெற்றுக்கொண்டான். ஒரே நாளில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை
சகல யூத ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்ல நாள் குறித்து ராஜாவின் ஒப்புதலை அஞ்சல்காரர் மூலம் அந்த தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் அனுப்பப்பட்டது. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மொர்தெக்காய் இதை அறிந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரத்துடன் மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் என்று வாசிக்கிறோம். பின்பு மொர்தெக்காயும் அனைத்து யூதர்களும் 3 நாட்கள் அல்லும் பகலும் உபவாசம் இருக்க எஸ்தரும் எஸ்தருடைய தாதிமாரும் உபவாசம் இருந்து ராஜா அழைத்தாலொழிய யாரும் அவரை பார்க்க முடியாது என்ற சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் எஸ்தர் பிரவேசிக்கின்றாள். முடிவில் சூழ்நிலை மாற ஆமான் மொர்தெக்காயை தூக்கிலிட செய்த தூக்கு மரத்திலேயே ராஜா ஆமானையே தூக்கிலிட்டு கொன்றான். பிரியமானவர்களே, நாம் சகாயம் செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்கும் போது மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மொர்தெக்காய் ராஜாவின் உயிர் காத்தான். தேசத்தில் தன் ஜனங்களை எஸ்தர் ராணி மூலம் காத்தான். ஆகையினால் தேவன் அவனை உயர்த்தினார் என்று நாம் அறியலாம். எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மொர்தெக்காய் ராஜாவால் எப்படி கௌரவப்படுத்தப்பட்டான் என்பதை நாம் வாசிக்க முடியும். அவனுக்கு ராஜ வஸ்திரம் அணிவிக்கப்பட்டது, பெரிய பொன்முடியும் தலையிலே வைக்கப்பட்டது, பட்டும் ராத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்தில் இருந்து புறப்பட்டான். அவனை பார்த்து அந்த சூசான் நகரம் முழுவதும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. மொர்தெக்காயின் காரணமாக யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, நம் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகள் மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு இருளில் இருக்கின்ற மக்கள் வெளிச்சத்திற்கு வரும்போதும், துயரத்தில் இருக்கும் மக்கள் மகிழ்ச்சி அடையும் போதும், வேதனையில் இருக்கும் மக்கள் களிப்பு அடைகின்ற போதும் உங்களுக்கு கனம் உண்டாகும், நமக்கு கனம் உண்டாகும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, நாம் உயர்த்தப்பட தேவனுடைய வார்த்தையை என்கிற விதையை நல்ல நிலத்தில் தூவுவோம். மற்ற காரியங்களை கர்த்தரிடம் விட்டு விடுவோம். அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நாங்களும் தாழ்மை என்ற அலங்காரத்துடன் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் போது உதவி செய்து உம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.